அப்பர் டெக்ல போயிட்டு அந்த பாம் ஐலண்ட் வியூ பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். துபாய்னாலே கண்டிப்பா ஒரு சில விஷயம் ஞாபகம் வரும்ல, அதுல கண்டிப்பா இந்த பாம் ஜுமைராவும் எல்லாரோட மைண்ட்லயும் வரும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம நேற்று நைட் வந்து டவ் க்ரூஸ் டின்னருக்காக போயிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம டைம் காலையில் மணி வந்து 6 ஆகுது. ஆக்சுவலாக 6 மணிக்கு வந்து வியூ அட் த பாமில் நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். மேலே அப்பர் டெக்கில் போயிட்டு அந்த பாம் ஐலண்ட் வியூ பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் சன் வரல. கொஞ்சம் பனி டைப்னால சன் ஒன்றும் வரல. பனி டைம் ட்ரை பண்ணுறோம். இன்னும் சன் வரல. தெரியுமான்னு தெரியல. போகலாம், நம்ம உள்ளே போகலாம். உள்ளே கேட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக மார்னிங் டைம்ன்றதுனால மாலில் இருக்க ஷாப்ஸ் எதுவும் ஓப்பன் ஆகல. அது இருட்டாகவே இருக்கு. இன்னும் தெரியல, யாரும் காணும். ஒருவேளை 6 o'clock ஓப்பன், 6 o'clock ஸ்லாட்ன்றதுனால போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. பார்க்கலாம். இன்னைக்கு என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோம்? இன்றைக்கி என்ன, ஆக்சுவலாக நம்ம 6 மணிக்கு வியூ அட் த பாம் இது முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு ரூம் இன்னைக்கு காலி பண்ணணும்ல. ஆமாம், செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கே புர்ஜ் கலிஃபா கிட்ட ஸ்டே பண்ணுற புர்ஜ் கலிஃபா கிட்ட போகிறோம். அங்கே போய் செக்இன் பண்ணணும். இதுக்கே மதியம் ஆகிடும். மதியத்துக்கு மேலே டெசர்ட் சஃபாரி புக் பண்ணியிருக்கோம். சரி, என்ன பேசிஸில் புக் பண்ணோம்னா, ரொம்ப இன்றைக்கி செக்இன் இருக்கிறதுனால நிறைய இடம் வெளியே போக முடியாது. மதியத்துக்கு மேலே செக் அவுட் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக டெசர்ட் சஃபாரி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி புக் பண்ணியிருக்கோம். இப்போ சப்போஸ் நம்ம இங்கேருந்து கிளம்பும்போது டைம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கே ஜேபிஆர் பீச் இருக்குது பக்கத்தில். நேற்று போக முடியல, அதுக்கு இன்னைக்கு போக முடியலன்னு பார்க்கலாம். ஓகே, மேலே போயிட்டு பார்க்குறோம். வெளியே பார்த்துட்டு இருக்கோம். Thank you. We still have another attraction. ஆள் இருந்து ஓப்பன் பண்ற மாதிரி பண்றாங்க. உள்ள வந்து ஒரு அக்வேரியம் செட்டப் மாதிரி இருக்கும். அதை தாண்டி நம்ம வந்தோம்னா ஒரு மியூசியம் மாதிரி நிறைய போட்டோஸ்லாம் வச்சிருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பாம் ஜுமைரா வந்து எப்போ எப்படி கட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பக்கத்துலேயே இன்னொரு கேட் இருக்கு. அதுக்குள்ள போனோம்னா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி வச்சிருக்காங்க. இந்த பாம் ஜுமைரா வந்து எந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க கடல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது வந்து ஒரு மாதிரி கால் அச்சு மாதிரி காமிக்கும். நம்ம அங்க போய் நின்னோம்னா அங்க இருந்து மண்ணு கொட்டி ஆரம்பிக்கும் அது கட்டுறதுக்கு. ஸோ அந்த ஃபுல் பாம் ஜுமைராவோட அந்த ஷேப் வந்து பில்ட் ஆகி முடிக்கும். இது ரொம்ப ஃபன்னா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க பார்த்தோம்னா இந்த கிளிப்ல இந்த பாம் ஜுமைரா வந்து எப்படி கட்டியிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இது ஒரு கடல்ல வந்து மனுஷனே கிரியேட் பண்ண ஒரு தீவு இது. ஸோ இதை எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, எங்க இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, மண்ணை எப்படி கொண்டு வந்து எந்த இடத்துல கொட்டி எப்படி கட்டியிருக்காங்கன்றதை இந்த கிளிப்ஸ் வந்து நமக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த கிளிப் எல்லாம் பார்த்தோம்னா
அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல வந்து அவங்க சூப்பர்வைஸ் பண்ண அந்த கிளிப்ஸ் எல்லாம் கூட காமிச்சாங்க. அப்புறம் இயர் பை இயர் ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் இதோட ப்ராக்ரஸ் வந்து எப்படி இருந்தது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் பை லெவல் எப்படி அப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் சுத்தி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்படியே படிச்சு பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு வந்து நிறைய கிளிப்ஸ் போட்டு காமிக்கிறாங்க. அட் த டைம் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து எப்படி பண்ணாங்க ஒன்னொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப நம்ம வெளியே வந்தோம்னா இனிமேதான் லிஃப்ட் பிடிச்சி மேல டாப்க்கு போறோம். வழியிலே வந்து சௌவர்ணீர் ஷாப் இருக்கு. ஸோ அதை கிராஸ் பண்ணி போனோம்னா தான் நமக்கு மெயின் லிஃப்ட் வரும். Thank you. Which one? 52. I'm going with 52. Wow. Any showing this? Yeah, it's going to show. Wow. மேலே போயிட்டு இருக்கோம். அதை அப்படியே காமிக்கிறாங்க. Hi, good morning. ரெண்டாவது மாடி வந்துட்டோம். வியூ தெரியுது பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. அந்த பாம் அந்த ஸ்டேட் இருக்குல்ல, சூப்பரா தெரியுது பாருங்க. இந்த பாமோட எண்ட்ல தெரியுதுல்ல, அதுதான் அந்த அட்லாண்டிஸ் ஹோட்டல். அது வந்து நிறைய ஹோட்டல்ஸ், லக்ஸரி ஹோட்டல்ஸ் எல்லாம் அதுல இருக்காமா. பாம் வியூவோட ஸ்ட்ரைட் வியூ தெரியுது பாருங்க. நம்ம அதுக்கு நேரா நிக்கிறோம் அப்பர் டெக்ல. அந்த வியூ பாயிண்ட்ல வந்து அதுக்கு நேரா வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி கேமரால எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. நேரில் பார்த்தா அவ்வளோ சூப்பரா இருக்கு. அந்த ஸ்கையோட ப்ளூவும் சீயோட ப்ளூவும் அப்படியே இருக்கு. தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இப்போ நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறது அட் த ஃபார்மோட டாப் வியூல உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா இங்க வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபார்மோட 360 வியூ வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட 245 மீட்டர்ஸ் ஹைட்ல வந்து நம்ம இருக்கிறோம். இங்க இருந்து பார்க்கும்போது இந்த அரேபியன் கல்ஃப், அப்புறம் அந்த வேர்ல்ட் ஃபேமஸ் பாம் ஜுமைராவை எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கும்போது எல்லா ஆங்கிள்லையும் பார்க்க முடியும். ப்ளஸ் நம்ம எடுத்துருக்கிற இந்த ஸ்லாட் வந்து சன்ரைஸ் ஸ்லாட் எடுத்துருக்கோம். ஸோ சன்ரைஸ் பார்த்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறது. மெயினாக வந்து துபாயை வேற ஒரு ஆங்கிளில் இருந்து பார்க்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரணும். ரொம்ப வரும். இந்த அந்த பாமோட ஒரு கிளையும் தெரியுது இல்ல, அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து வீடுங்க. வில்லாஸும் இருக்கு, பிளாட்ஸ் மாதிரியும் இருக்கு, அபார்ட்மெண்ட்ஸ் இல்ல. இப்ப இங்க இருந்து பார்க்கும்போது வில்லாஸ் மாதிரி தான் தெரியுது. அங்க எல்லாமே வந்து ஆட்கள் இருக்காங்க. ஆக்சுவலா இதுல வந்து லக்ஸரியா ரொம்ப. இங்க இருக்க ரெசிடென்ஸ் வீடு எல்லாமே வந்து ரொம்ப லக்ஸரி. மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிருப்பாங்க. ஆமா, வாங்கி குடிச்சு வச்சிருக்காங்களாம். நம்ம ஊர் ஆட்கள் யார் யார் வாங்கி வச்சிருக்காங்கன்னு தெரியல. நிறைய லக்ஸரி ஹோட்டல்ஸ் இருக்கு உள்ள.
சைட்ல வந்து 360 டிகிரிக்கு சுற்றி அந்த அப்சர்வேட்டரி கிளாஸஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்க இருந்து நம்மளால எல்லா ஆங்கிள்லயும் வந்து கவர் பண்ண முடியும், எல்லா ஆங்கிள்லயும் வந்து பார்க்க முடியும். இது வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் துபாய்ஸ் மேன்மேட் ஐலாண்ட். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது 360 டிகிரி வியூ வந்து நமக்கு சூப்பராக கிடைக்குது. இந்த அப்சர்வேட்டரியில் இந்த நீங்கள் வந்து வியூ பார்க்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக த வியூ அட் த palm.ae அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்லாட்ஸ் இருக்குது. மார்னிங் வந்து 6 AM ஸ்டார்ட் ஆகுது. 6 AM வந்தீங்கன்னா சூப்பரான அந்த சன்ரைஸை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் வந்து அதில் இன்னொரு பெனிஃபிட் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஸ்லாட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விட இருக்கிறதுலே வந்து இந்த சன்ரைஸ் ஸ்லாட் வந்து ரொம்ப சீப், கம்பேரிட்டிவ்லி கம்மி பிரைஸ். அதே மாதிரி ஈவினிங் பீக் ஹவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, சன் செட் ஆகிற டைம், அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி கொஞ்சம் ரேட் டிஃபர் ஆகுது, ஹையர் சைட் போகுது. மற்றபடி டியூரிங் த நான் பீக் ஹவர்ஸ் ஒரு ரேட் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ என்ன ரேட்க்கு நாங்கள் வந்து புக் பண்ணோம், எந்த சைட்ல புக் பண்ணோம், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், பாருங்க. கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடத்துல மஸ்ட் இது. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் இல்லைங்களா இந்த பாம் ஜுமைரா. இந்த பாம் ஜுமைரா வந்து வேர்ல்டு வைடா துபாய்க்கு வந்து ஒரு ஐடென்டிட்டியா இருக்கு. துபாய்னாலே கண்டிப்பா ஒரு சில விஷயம் ஞாபகம் வரும் இல்ல, அதுல கண்டிப்பா இந்த பாம் ஜுமைராவும் எல்லாரோட மைண்ட்லயும் வரும். ஸோ எதை பேஸ் பண்ணி இது கட்டியிருக்காங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபேமஸ் மேன்மேட் ஐலாண்ட். இது வந்து மனுஷனே கிரியேட் பண்ணிருக்கான். கடலுக்குள்ள எப்படி கொண்டு வந்து மண்ணை கொட்டி எப்படி கிரியேட் பண்ணான்னு தெரியல, அதெல்லாம் நம்ம பார்த்து சொல்லலாம். எப்படா அது மாதிரிதான் இருக்கு. ஸோ எதை பேஸ் பண்ணி இவங்க வந்து இந்த ஷேப், இந்த பேரிச்ச மரம், பாம் டேட்ஸ், அந்த ட்ரீ இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஷேப்ல கட்டியிருக்காங்களாம். எதை பேஸ் பண்ணி இந்த ஷேப்ல கட்டியிருக்காங்கன்னா, யுஏஇயோட நேஷனல் பிளான்ட் வந்து இந்த டேட்ஸ் பாம் ட்ரீயா. ஸோ அதை பேஸ் பண்ணி அதே ஷேப்ல இந்த ஐலாண்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. 2015 இந்த பாம் ஜுமைரா வந்து மஸ்ட் சி ஆர்கிடெக்சரல் வண்டர்ஸ் அப்படின்ற லிஸ்ட்ல வந்திருக்கு. ஸோ வந்து கண்டிப்பா எல்லாரும் இதை பார்க்கலாம். 360 டிகிரில துபாய் ஃபுல்லா பார்க்கலாம் இங்க மேல இருந்து. சூப்பரா இருக்கு. அது எஸ்பெஷலி இந்த டைம்ல வந்தது வந்து நமக்கு லெஸ் கிரௌடட், நல்ல வியூ, ரொம்ப நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த வியூ அட் த பாம்ல வந்து ஆவரேஜா எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். 2 மணி நேரம் இருந்தாவே போதும். ஆமா, நல்லா கவர் பண்ணிடலாம் ஃபுல்லா. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆக போகுது. பாத்துட்டோம், நல்லா பாத்துட்டோம். இப்ப கிளம்பலாம். கிளம்பி ஜேபிஆர் டைம் இருக்கு, அதனால ஜேபிஆர் பீச் போலாம். நேற்று போகாம மிஸ் பண்ணிட்டோம், டைம் இல்ல, அதனால பீச்சுக்கு போலாம்னு சொல்லிட்டு பீச் போயிட்டு பார்க்கலாம். பாய்.